ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாடல் பஃப் ஸ்லீவ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து நம்ம வித் நார்மலாக எடுக்கிற ஸ்லீவ்க்கு எடுக்கிற அளவே எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஹைட்டில் மட்டும் நான் ஒரு 5½ இன்ச் அதிகமாக எடுத்திருக்கேன். மொத்தம் வந்து 17 இன்ச்சு வந்து ஃபேப்ரிக் நான் ஸ்லீவுக்காக எடுத்திருக்கேன். இப்போ நம்ம ஸ்லீவோட ஹைட்டோட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்துருக்கோம். அதெல்லாம் வந்து பஃப் வச்சு சுருக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம ஸ்லீவோட சென்டர் பாயிண்ட் இருக்குல்ல, அதை நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மேலேருந்து கர்வ் போட்டுக்கோங்க. இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம பேக் ஆர்ம் ஹோல் மட்டும் கட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோல் வளைவும் நம்ம கட் பண்ணணும். அதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஸ்லீவோட சென்டரில் நீங்கள் இந்த மாதிரி நமக்கு எந்த அளவுக்கு பஃப் வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 4½ இன்ச்சு இல்லை 4 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். இன்னும் உங்களுக்கு அதிகமாக வேணும், ஒரு 5, 6 இன்ச்சுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வச்சு மார்க் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் மட்டும் இந்த மாதிரி லூஸ் தையல் போட்டு எடுத்துக்கோங்க. தையல் மிஷினில் பெரிய அளவு வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு லூஸ் தையல் விழும். இப்போ இதில் ஒரு த்ரெட்டை பிடிச்சி இழுத்தீங்க அப்படின்னா நல்லா சுருங்கிடும். அதை வந்து நம்ம அதுக்கு ஈக்குவல் நம்ம ஸ்லீவோட ஃபேப்ரிக்கை வந்து நம்ம டாப்போட ஃபேப்ரிக்கில் கரெக்டாக ஈவனாக வர மாதிரி வச்சு நம்ம தைச்சிக்கலாம். ஃப்ளீட் வந்து நம்ம மேலே மட்டும்தான் வைக்க போகிறோம், கீழெலாம் வரக்கூடாது. நம்ம மேலே மட்டும் கரெக்டாக ஃப்ளீட் வர மாதிரி வச்சு தைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பக்கம் தைச்ச விடலாம், அதே மாதிரி இன்னொரு சைட்லையும் கரெக்டாக நமக்கு எந்த அளவுக்கு ஃப்ளீட் வேணுமோ அது 2 பக்கம் ஈவனாக வச்சுட்டு நீங்கள் தைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.